ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிரேஸ்லெட் பண்ணுற மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இந்த மெட்டல் பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிறிஸ்டல் டேப் எடுத்திருக்கேன். இந்த நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நரம்பு எடுத்திருக்கேன். ஒயிட் பேர்ல் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதுலேயே ஒயிட் பேர்ல்லையே இதுக்கு மேட்சாக ஸ்கை ப்ளூ கலர் பேர்ல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சாம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக ஒரே ஒரு சாம் அண்ட் 2 ஜம்பிங் ரிங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த டேப், இந்த கிறிஸ்டல் டேப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா நரம்புன்னு சொல்லி கேட்டால் கூட கடையில் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த கிறிஸ்டல் டேப்பை வந்து டேபோட ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் இருக்குது, டிப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டிப்பில் 1 by 1 பீட்ஸை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஹோல்ஸ் இருக்கும் இந்த பீட்ஸில் வந்து, இந்த கிளாஸ் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட்லேயும் ஹோல்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், பேக்லேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, தெரியுதுங்களா, ஹோல் தெரியுதுங்களா, இதுலேயும் ஹோல்ஸ் இருக்கும், ஸோ பேக்கில் இதுலேயும் ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஹோல்லேருந்து இன்னொரு ஹோலில் இந்த நம்ம த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். த்ரெட்டு மீன் நரம்பு. ஸோ நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் இதை மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு கிளாஸ் பீடு, ஒரு இந்த பேர்ல். இதிலே கலர் பேர்ல்ஸ் நிறைய இருக்குது. பிங்க் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம மேக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு கிளாஸ் பீடு ஒன்று, ஒரு பிளாஸ்டிக் பேர்ல் பீட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது திரும்ப ஒரு கிளாஸ் பீட், திரும்பவும் ஒரு பேர்ல். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது இந்த ஃபிங்கரை வச்சு இதை நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது விருன்னு போயிடும். போயிட்டு ஓகே, நீங்கள் இன்கேஸ் இதில் இந்த ரோப்லேருந்து கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்கிட்ட இன்சர்ட் பண்ணுறது கீழே போய் விழுந்துடும். ஸோ அந்த சேஃப்டிக்காக தான் நீங்கள் இந்த இடத்த வந்து இந்த ஃபிங்கரை வச்சு நீங்கள் வந்து இங்கே லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அடல்ட்டோட கை சைஸ் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்க்கு நீடு வந்து 22 to 23 பீட்ஸ் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுவே ஒரு நம்ம கிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, சில கிட்ஸ்லாம் பார்த்தாலே கேட்பாங்க, எனக்கும் வேணும், எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பீட்ஸே ஓகே தான். 15 பீடட் இருக்கிற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் நீங்கள் மேக் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாம் பசங்களோட சைஸ் பார்த்துக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மேக் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். இது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 1 by 1 மேக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு அடல்ட்டுக்குரிய பிரேஸ்லெட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் தான் இருக்கும் ஹோல்ஸு. 1 by 1 நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கூடையோ இல்லை குறைச்சிக்கோ. இப்போ இதில் வந்து கிளாஸ் பீட்ஸும் நான் பேர்ல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இதுக்கு ஆப்டாக வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு ஸ்டோன் பீட்ஸ் அப்புறம் இந்த இதில் சாம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சாம்ஸ், ஸோ லெட்டர் போட்டது, நேம்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், ஸோ அந்த மாதிரி சாம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீடு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த நேம் உள்ள லெட்டர்ஸை நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து மிச்சம் உள்ள சைடில் இந்த பீட்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ எது பண்ணாலும் நம்மளோட இமேஜினுக்கு நம்மளுக்கு எது நல்லாயிருக்கும், எப்படி பண்ணால் நம்ம வந்து கஸ்டமர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி வாங்க வைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு நேமில் வேணும், என்னோடய நேம்லேயும் உட்பியோட நேம்லேயும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதுலேயே வந்து லெட்டர்ஸும் இருக்குது. ஆல்ஃபபெட் படி ABCD A to Z வர லெட்டர்ஸ் வந்து சென்டரில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க.
அந்த மாதிரி பிரேஸ்லெட் நம்ம கையில் போடும் பொழுது அவங்களே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நான் வந்து அவங்க கஸ்டமர் கேட்கும் பொழுது நீங்கள் மேக் பண்ணாலும் ஓகே. இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் மேக் பண்ணிட்டேன். இப்போ இதோட நான் நாட் போட்டேன் அப்படின்னா அவ்வளோவா லுக்காக இருக்காது. ஏன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்குது, இந்த சைடும் கிறிஸ்டல் பீடு இருக்குது. ஸோ சென்டரில் நான் ஒரே ஒரு இந்த பேர்ல் பீடை ஆட் பண்ணினா ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்னு. 3, 6, 9, 12, 15, 18, 21, 22, 23, 24, 25, 26 பீட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நான் இப்போ பண்ணுற பீடு வந்து அவங்க கொஞ்சம் ஒபியாக இருப்பாங்க. ஸோ அவங்க கைக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் இந்த அளவுக்கு இந்த பீட் எடுத்திருக்கேன். ஆனால் மினிமமாக நீங்கள் ஒரு 22 ஆர் 23 போதும். ஒரு அடல்ட் சைஸுக்கு 22 ஆர் 23 போதும். இப்போ பாருங்கள், கவுண்டிங் காமிச்சு இல்லைங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 23 26. ஓகேங்களா? ஸோ 26 வச்சுருக்கேன். இந்த லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப சின்னதாக விடாதீங்க. உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட்ஸை கொஞ்சம் இப்படி இந்த இடத்துல நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா எல்லா பீட்ஸும் வந்துடும், வேகமாக வந்துடும், ஓடி வந்துடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் லாக் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? இந்த இடம் மீன்ஸ் எங்கே உங்களுக்கு இந்த பீடு முடியுதோ அந்த இடத்துல. இப்போது எனக்கு இந்த அளவுக்காவது ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நாட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் ஆனாலும் எல்லா பீட்ஸுமே கீழே போயிடும், உதிர்ந்து கீழே விழுந்துடும். திரும்பவும் நீங்கள் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது ஒரு சின்ன சஜஷன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து இப்படி கிராஸாக இப்போ இப்படி வச்சுருக்கேன் இல்லைங்களா? ஸோ இதை வந்து அப்படியே டில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் இப்படி கிராஸாக இந்த ஃபிங்கர் அந்த சைடும், இந்த ரைட் ஹேண்டில் உள்ளது இப்படி லெஃப்ட் ஹேண்டுக்கும் வந்துடணும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஃபீல் ஆகுதுங்களா? இப்போ நம்ம மல்டிப்ளை இன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீல் ஆகுதா? இப்போது என்ன பண்ணுறீங்க, இது வந்ததுக்கப்புறம் இப்படி உள்ள இந்த த்ரெட்டை வந்து உள்ள 1 2 டைம் உள்ளே விட்டு எடுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாட்டு வந்திருக்குங்களா? இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒரு நாட்டு வச்சிங்கன்னா அது கையோடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் பண்ணும் பொழுது ஒரு சணல் கயிறு எப்படி பிணைக்கப்பட்டிருக்கும், ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மாடுலேஷனில் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து இப்படி டைட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்படி கிராஸாக கொண்டு வந்து டைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டிருக்கிறதே அவ்வளோவா தெரியாது. ஓகேங்களா? இல்லாட்டினா அந்த நாட்டு வந்து தூக்கிக்கிட்டு நிற்கும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த நாட்டு உள்ளே போயிடுச்சு. நான் இதுவே ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் இப்படி இழுத்துருந்தேன் அப்படின்னா அந்த நாட்டு மேலேயே நான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? அகைன் திரும்பவும் மேலே ஒரு நாட் போட போகிறோம். ஸோ திரும்ப போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த ஃபிங்கரை வச்சு இங்கே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக போடுற முடிச்சு தான் 1 2 டைம்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி கிராஸாக வச்சு இப்படி இழுக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த பீடில் ஃபஸ்ட்டு நாட் போட்டிருப்பீங்க, அடுத்த பீடுக்கு தெரியாமல் செகண்ட் நாட் போட்டுருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இது எண்டிங்கில் 2 எண்டிங்கில் கட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. ஸோ சிசர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிடுங்க. அந்த ரொம்ப மேலேயும் அந்த நம்ம கட் பண்ணி தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படி இழுத்து பார்த்தா நாட்டு வரவும் கூடாது. இதுக்கப்புறமா 2 ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஜம்ப் ரிங் எடுத்து
இந்த மாதிரி 2 ஜம்ப் ரிங் எடுத்து இந்த சார்மில் அட்டாச் பண்ணிக்கோங்க. சார்மில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கையை வச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இது வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகிக்கிறோம், நல்லா லாக் ஆகிரும். இதுக்கப்புறமா இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஜம்ப் ரிங் வந்து சில்வர் கலர்லேயும் அவைலபிள் இருக்குது, கோல்டு கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒன்று இந்த நாட் போட்ட இடமா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட் போட்டதுக்கு ஆப்போசிட்டில் சூஸ் பண்ணி இந்த ஜம்ப் ரிங்கை கொஞ்சம் அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். கிராஸாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா அந்த நரம்பு நம்ம வச்சது தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி வந்து அந்த ஜம்ப் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லாக் பண்ணிடுங்க, டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அழகான ப்ரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு ஐடியாவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.